வணக்கம் நண்பர்களே, மற்றும் ஒரு குக்கிங் வீடியோவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம இந்த கிச்சன்ல பார்க்க போறது ஒரு கத்திரிக்காய் டிஷ் தான். பயந்து ஓடாதீங்க. கத்திரிக்காய் மாதிரி அது ஒரு சூப்பரான ஒரு காய். அது என்ன பண்ணாலும் டேஸ்டா இருக்கும். ரொம்ப அண்டர் ரேட்டட் காய்னா அது கத்திரிக்காய் தான். நான் ரொம்ப லவ் பண்ற காய். ஏன் அதுக்கு காரணம் என்னன்னா அது என்ன பண்ணாலும் டேஸ்டா வந்துடும். அப்படி நாம அந்த கத்திரிக்காய் இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா கத்திரிக்காய் கடைசல் அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்ல கத்திரிக்காய் சட்னின்னு சொல்லி இட்லி தோசைக்கு சாமையா ஊற்றி சாப்பிடலாம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு கத்திரிக்காய் தேவை. நான் 1/4 கிலோவோட கொஞ்சம் அதிகம், ஒரு 300 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 கத்திரிக்காய், மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கு 4 தக்காளி. நாம இதுக்கு புளி போட மாட்டோம், தக்காளியோட புளிப்பு தான். அதனால 4 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மொத்தமா சின்ன வெங்காயமே போட்டு பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா பூண்டு, காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய். நான் ஒரு 10 to 12 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா இல்லை உங்கள் பச்சை மிளகாய் காரத்தை பொறுத்து அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தேவைப்படும். தாளிக்க கடுகு, காஞ்ச மிளகாய், எண்ணெய், இவ்வளோதான் நமக்கு இதுக்கு தேவை. இப்போ நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கணும். அதுக்கு தான் இந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கடைய போகிறோம். கடையும் போது கொஞ்சம் 1க்கு 2 இருக்கணும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ என்ன நம்ம பண்ணலாம்னா, இந்த மாதிரி குக்கர் வச்சுட்டு அதில் கத்திரிக்காய், நம்ம போட வேண்டிய பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி அதை மட்டும் போட்டு வேக வச்சுட்டு கடைசியில் கொஞ்சம் வெங்காயத்தை தாளிச்சு விடணும். பெரும்பாலும் எப்படி பண்ணுவாங்கன்னா கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் முன்னாடி வேக வச்சிருவாங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக லேசாக வதக்கிட்டு வேக வைக்கிறேன். நீங்கள் அப்படியே வேக வச்சா கூட ஓகே தான். அது வதங்குற டைம்ல நம்ம அந்த தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா சும்மா பெருசாக 4 8 அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பழமாக 4 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இதுதான் நமக்கு புளிப்பு. இதுக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லா இருக்கும். அதனால இப்போ அதை சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் மொத்தமாக சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்படி போடுறீங்கன்னா இப்போ ஒரு கைப்பிடி, ஒரு 10 to 15 வெங்காயத்தை இதில் போட்டு வேக விட்டுங்க. ஒரு 10 வெங்காயம் அந்த மாதிரி போட்டு வேக விடுங்க. இல்லைன்னா ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயம் இதில் சேர்த்துட்டு நம்ம அப்படி எல்லாத்தையும் கலந்து தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக விட வேண்டாம். ஸோ எவ்வளோ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதே மாதிரி கொஞ்சம் இந்த காய்கறிலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இந்த தண்ணி ஊற்றுறதை நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு பார்த்துக்கணும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் கொலன்னு பிடிக்கும், ஒரு சிலருக்கு நல்லா தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். இட்லிலலாம் தண்ணியாக ஊற்றி அப்படி பசஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், பார்ப்போம் எப்படி வருது. உப்பு போட்டாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு மஞ்சள் போட்டுட்டு குக்கர் மூடிட்டு வேண்டியதான். எஸ், இப்போ இது ஒரு 2 விசில் வரட்டும். அது விசில் வரட்டும், 2 விசில் வரணும். அதுக்குள்ள நம்ம தாளிக்கிறதுக்கான வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கலாம். நல்லா நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதே மாதிரி பூண்டையும் 1 பாதியமாக தட்டிக்கலாம். இந்த மாதிரி சும்மா ஒரு 5-6 பூண்டு பல். ஓகே, இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை கடைஞ்சிட வேண்டியதான். நல்லா வெந்துடுச்சு. இப்போ தண்ணியை இருத்துட்டு இதை நம்ம கடையணும். இப்போ இது நீங்கள் மத்தில் கடைஞ்சாலும் சரி, இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிட்டாலும் ஓகே தான். நல்லா கடைஞ்சிட்டேன். இங்கே பாருங்கள்,
இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நமக்கு ரொம்ப அப்படி மிக்சியில் அரைச்ச மாதிரி பண்ணிடக்கூடாது. அப்புறம் கடையை ஆரம்பிக்கும் போதே தயவுசெய்து கொத்தமல்லி வச்சுருக்கீங்க, கொத்தமல்லி நல்லாவே போடுங்க. அந்த வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி நல்லா பொடியாக இப்படி நறுக்கி போட்டு நீங்கள் வந்து கடையை ஆரம்பிக்கும் போதே போட்டுருங்க. நான் வழக்கு போல் மறந்துட்டேன், அதனால் இப்போ போட்டு நல்லா அதிகம் அப்படியே கடைஞ்சி விடுங்க. அந்த கொத்தமல்லி ஸ்மெல்லு தான் இதுக்கு சூப்பராக இருக்கும். அதுதான் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு அதில் சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம தாளிக்கட்டி கட்டி வச்சுக்க கடுகு போடுங்க. அது பொரியட்டும். அது பொரிய ஆரம்பிச்சோன்னா சும்மா ஒரு 2 காஞ்ச மிளகாய் அது சிறிய வச்சு எடுத்துக்கோங்க. பூண்டு இது ஆப்ஷனல், எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா தான் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால நான் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்க்கலனா கூட ஓகே தான். அப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்க வெங்காயம். நம்ம அதில் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் தாளிக்கும் போது டேஸ்ட்டுக்காக சும்மா ஒரு பிஞ்சு அப்படி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் ஆக்சுவலி டேஸ்ட். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கின ஸ்மெல்லும் உங்களுக்கு வரும். இது நமக்கு போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தண்ணியை இதில் சேர்த்துருங்க. தண்ணியை இதில் சேர்த்துட்டு நம்ம கடைச்சி வச்சிருக்க அந்த கடைசிலையும் சேர்த்துட்டோம்னா நம்ம கத்திரிக்காய் சட்னி ரெடி. அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக நம்ம கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக வேணுன்றதுனால நான் அவ்வளோ தண்ணி சேர்த்தேன். இதை விட உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும், இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணணும் அப்படின்றதுலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எப்படி பிடிக்கும் அப்படின்றத வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இதை சாப்பிட வேண்டியதான். இப்படி ஃபுல்லாக ஊற்றி அப்படி பிச்சு அந்த இட்லியை அதில் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.